கொடுக்கப்பட்ட ஆதார வசனத்தை வாசிக்கலாம். இன்றைய தலைப்பு என்ன? வேதத்தின் ஆழம். வாசிக்கும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கே என் கண்களை திறந்தருளும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 119ஆம் சங்கீதத்தின் 18ஆம் வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேத வசனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வேதத்தின் ஆழம் என்ற தலைப்பிலே நீர் எங்களோடு பேசுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை, பொக்கிஷங்களை, புதையல்களை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. வசனம் கேட்களுடைய ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே உமது பலத்த கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆண்டவர் வேதத்தின் அதிசயங்களை பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் ஒரு வேதத்தின் புதையல்கள் என்றே சொல்லலாம். ஒரு சுரங்கத்தை தோண்டி தோண்டி போகும்போது அங்கே புதையல்கள் காணப்படுவது போல இதை ஆராய்ச்சி செய்யும் போது, இதை தியானிக்கும் போது நமக்கு அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வேதத்தின் ஆழத்தில் அழைத்து சென்று நமக்கு அநேக பொக்கிஷங்களை தருவாராக. ஆமென். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? கவனிங்க, இந்த 119ஆம் சங்கீதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, 5 வசனங்களை தவிர. என்ன 5 வசனம்? 84ஆம் வசனம், 90ஆம் வசனம், 121ஆம் வசனம், 122, 132. இந்த 5 வசனங்களை தவிர மற்ற எல்லா வசனங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை என்று, வேதம் என்று, சாட்சிகள் என்று, அவருடைய வழிகள் என்று, கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், நீதி, வசனம், ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய வாக்கு, நியாய தீர்ப்பு. நான் சொன்ன 10 வார்த்தைகள் அது ரிப்பீட்டடாக வரும், மீண்டும் மீண்டும் வரும், மாறி மாறி வரும். அந்த வார்த்தை எப்படி பல வடிவிலே, 10 வடிவங்களிலே காணப்படும். முதல் வசனத்தை பாருங்க. முதல் வரி வேதம், 2வது வசனம் முதல் வரி சாட்சி. இப்படி நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, 3வது வசனம் கடைசியில் வழிகள், ஹீஸ் த வே, அவர் தான் வழி. அப்புறம் அடுத்து கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், நீதி, வசனம், வாக்கு, நியாய தீர்ப்புகள். 10 வார்த்தைகள் ரிப்பீட்டடாக 176 வசனங்கள் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு அதிகாரம் 119ஆம் சங்கீதம். அல்லேலூயா, ஆமென். ஆக நான் சொன்ன அந்த 5 வசனத்தை தவிர மீதமுள்ள 171 வசனங்களில் அவருடைய வார்த்தையின் மேன்மையை பக்தன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 22 செக்ஷனாக பிரித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 8 வசனங்கள். இது தலைப்பு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? ஆலெப், பேத், கிமல். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எபிரேய அகர வரிசை எழுத்துக்கள். 22 எழுத்துக்கள் இருக்கிறது, அகர வரிசை எழுத்துக்கள். அந்த அகர வரிசை எபிரேய எழுத்துக்களை தலைப்புகளாக பக்தன் எழுதியிருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆமென். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் எத்தனை மகத்துவமானது! அல்லேலூயா. இந்த வேதத்தை சுமந்து சொல்வதற்கு நம்ம தயங்கவே கூடாது. நம்ம பாடணும், அவருடைய வார்த்தை இல்லை என்றால் என்றைக்கோ நாம் மரித்து போயிருப்போம். ஆமென். இந்த வார்த்தையை சுமந்து சொல்லுங்க. ஓ, வயதான நாட்களில் உங்களை சுமக்கும். ஆமென். நரை வயது மட்டும் உன்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு நிறைய பேர் ஃபோனில் படிக்கிறாங்க, ஐபேடில் படிக்கிறாங்க, இருக்கட்டும். ஆனால் அதை விட மேன்மையானது இதை நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும். ஆமென். வேதத்தை சுமந்து செல்றதுக்கு நம்ம ஒரு காலம் தயங்கவே கூடாது. வேதத்தின் மகத்துவங்களை, வேதத்தின் ஆழத்தில் தேவன் சபையை நடத்தி செல்வராக. ஆமென். ஒரே ஒரு கவியை நாம் பாடி நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். ஸ்தோத்திரம். உம்மை நாடி தேடி வரும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும் என்கிற பாடலை பாடும். உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம்
இரவின் கனவு உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. பாடலாம். உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, மகிமை மாட்சிமை ஆமென் துதியும் கணமும் தூயோனே உமக்கே. பாடுவோம். துதியும் தூயோனே உமக்கே. ஹல்லேலூயா. வேதத்தை தியானிக்கிறவருடைய வாழ்க்கையில குறைவே இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? கடந்த நாளில் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு நான் போயிருந்தேன். நஞ்சுண்டாபுரம் மெயின் பிளேஸுங்க. மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு வீட்டை நமது தலைமை சபை ஒருவர் வாங்கியிருந்தாங்க. என்னை அழைத்திருந்தார்கள், நானும் போயிருந்தேன். அதில் அவங்க சொன்ன ஒரு சாட்சி என்னை மிகவும் தொட்டது. என்னுடைய தகப்பனார் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவர். அவங்க சொன்னாங்க, எங்கள் கண்கள் முன்பாக நாங்கள் பார்த்தது அதுதான். இப்பொழுது அவருடைய தலைமுறை எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடு. ரொம்ப அருமையான வீடு. அவங்க சொல்ற சாட்சி என்ன அப்படின்னா, வேதத்தை தூக்கிவிட்டால் சோத்திரம் சந்ததி சந்ததியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். தேவை வேதத்தை நம்ம நல்லா வாசிக்கணும். 3 காரியம் நான் சொல்லியிருக்கேன். நல்லா வாசிக்கணும், கேட்கணும், யோசிக்கணும், தியானிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். இவ்வளோ இது இருக்கு. நம்ம சும்மா அந்த ஒரு வசன கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு ஓடிடணும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நல்ல கவனிங்க. நீங்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆக வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், தியானிக்கிறவர்கள் பாக்கியவான். எத்தனை இருக்கு பாருங்க. வாசிக்கணும், யோசிக்கணும், நேசிக்கணும், ஆமென், உள்ள தியானிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். மெடிடேஷன். இங்க சங்கீதக்காரன் இந்த மெடிடேஷன் செய்யும் போது, ஆராய்ச்சி செய்யும் போது, ஏன் வேதத்தின் ஆழம் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம்? அதை ஆராய்ச்சி செய்யணும். கொஞ்சம் உட்கார்ந்து அதுக்கு டைம் எடுத்து ஒரு வசனத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை உங்களால தாண்டவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். அத்தனை ஆழங்கள் பொதிந்திருக்கிறது. நம்ம கடந்த நாள்ல தியானித்தோம். அடிக்கடி இந்த வசனம் என்னை எட்டி பார்க்கும். நான் ராஜாதான், ஆனாலும் நான் பலவீனன். அல்லேலூயா. ஆமென். அந்த பொறுமையின் ஆழத்தை பாரு. நம்ம தியானித்த அந்த ஒரு வசனத்துல எத்தனை ஆழங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சங்கீதக்காரன் மிக அழகாக தியானத்தை ஃபோக்கஸ் பண்றார். வாசிக்க கேட்போம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது கட்டளைகளை தியானித்து தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். அல்லேலூயா. 2 வசனத்தை கவனிச்சீங்கன்னா, தியானமும் மகிழ்ச்சியும் அப்படியே ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல ஒட்டிக்கிட்டே வரும். தியானம் எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கிறது? மன மகிழ்ச்சி. வெறும் மகிழ்ச்சி அல்ல, மனதிலே ஒரு சந்தோஷம், பூரிப்பு. உங்கள் கவலையெல்லாம் மறக்கிற இடம் வேதத்தை தியானம் பண்ணுவது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. தியானமும் மனமகிழ்ச்சியும் ரெண்டும் அப்படியே பின்னி பிணைந்து பக்தன் எழுதியிருப்பார். 23, 24 வாசிக்கலாம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனை காரணமாய் இருக்கிறது. தியானமும் இன்பமும் பாத்தீங்களா? ரெண்டும் கலந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே வருது பாரு. இந்த காலை வேளையில உங்களுக்கு எதிராய் அநேகர் எழும்புவார்கள். ஆமென். இதை கேட்கவா பாஸ்டர் வந்தோம்? எழும்புவார்கள். கவலைப்படாதீங்க.
இவர் சொல்றார், பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ என்ன செய்வேன்? அவங்க பேசுறத நான் ஒட்டு கேட்க மாட்டேன், எனக்கு எதிராக என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஆமேன் உளவு பார்க்க மாட்டேன். அடியேன் ஒன்றை செய்வேன், எனக்கு கொடுக்கப்பட்ட உமது பிரமாணங்களை நான் தியானிப்பேன், அதுவே எனக்கு இன்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை குறித்து என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க. அவதூறா, அவமானமா, நிந்தைகளா, பரியாசங்களா, ஒன்றை செய்யுங்கள், உங்களுக்கு இன்பம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் வேதத்தின் தியானம். ஹல்லேலூயா. ஆலோசனைக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாருங்க, ஒரு நபராகவே செயல்படுகிறது. ஆமென். அப்போ இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த தியானமே நம்ம படுக்கிற வரை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் இருந்து கொண்டே இருக்குங்க. அப்படின்னா நமது கையில் கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனம் எத்தனை உன்னதமானது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 47 48 வாசிக்கலாம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாயிருப்பே. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பே. உமது பிரமாணங்களை தியானிப்பேன். பாருங்க, தியானமும் மன மகிழ்ச்சியும். மேல மன மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் வாசம், அதுக்கு கீழே தியானம். இன்னொரு வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்புக்கு நேராக கடந்து செல்வோம். 77 78. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதா, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியினால் வெட்கப்பட்டு போவார்கள், நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். ஹல்லேலூயா. நான் பிழைக்கணும்னா உங்க இரக்கம் வேணும். உங்க இரக்கம் வேணும்னா என்னுடைய மனமகிழ்ச்சிக்கு மிகுந்த ஒரு அச்சாணி வேத தியானம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வேலை நிமித்தம் நீங்க ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கலாம். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், கொஞ்ச நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். வாசிங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் யோசிங்க, தியானிங்க, அதை அப்படியே உள்வாங்கி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அதுவே நமது மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேதம் நமது துக்கமான நேரங்களில் பெரிய ஒரு ஆறுதல். ஆமென். Word of God can encourage you in times of affliction. வாசிக்க கேட்போம். 67 வசனத்தை வாசிக்கலாம். நம்ம துக்கமான நேரங்களில் வேதம் எத்தனை நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறது. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. உபத்திரப்படுவதற்கு முன் அப்படின்னா என்ன? சந்தோஷமான நாட்கள்ல நம்ம தேவனை பிடித்து கொள்வதில்லை, தேவனை விட்டு விலகி போகிறோம். ஆனா நம்ம உபத்திரப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை நான் காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா உபத்திரவத்தின் வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு ஆறுதல். ஆமென். 71 வசனத்தை வாசிக்கலாம். 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உபத்திரவம் ஏன் என்று கேட்கிறோம். ஆனா வேதத்தை என்னைக்கு நம்ம உள் வாங்கி கொள்கிறோம் என்றால் உபத்திரவப்படும் போதுதான் இந்த வேதம் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. நமக்கு பெரிய ஆறுதல் இந்த உபத்திரவம். ஆமென். ஆக லேர்னிங் ப்ராசஸ், கற்றுக்கொள்ளுகிற அந்த ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னா அஃப்ளிக்ஷன். ஆமென். நம்ம ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன், நம்முடைய சோதனைகளின் நேரத்தில் தான் இந்த கற்றுக்கொள்ளுகிற ப்ராசஸே நடக்குதுங்க. இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவமே வாழ்க்கை நினைக்காதீங்க. சோத்ரா, அந்த உபத்திரவத்தில் ஒரு ஆறுதல் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. 50 வசனத்தை வாசிக்கலாம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. அநேக நேரம் சிறுமைப்படும் போது நம்ம செத்தே போயிடுறோம். நடைபெண வாழ்க்கை. ஆனா வேதம் சொல்லுகிறது நம்ம சிறுமைப்படுகிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை அருமையான வேத புஸ்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை மகத்துவமா எண்ண வேண்டும், அற்பமா எண்ணாதீங்க.
தூசி தட்டி ஒரு மூலையில போட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய வேதம் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். நல்ல வாசிக்கணும், யோசிக்கணும், நல்ல தியானம் பண்ணுங்கள். அதுவே நமது ஆறுதல். ஹல்லேலூயா. 92ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வேதம் மட்டும் எனக்கு மனமகிழ்ச்சி. அதனாலதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வேதம் இல்லை என்றால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் நமது மனமகிழ்ச்சி. ஆமென். அது இல்லாதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம். இந்த வேதம் நம்மை சிறகடித்து பறக்க வைக்குங்க. எத்தனையோ நேரங்களில் துக்கத்தை மறக்க உடனே அப்படியே இந்த வேத ஆராய்ச்சியில் இறங்கிருங்க. துக்கமெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. இந்த புஸ்தகம் விரிந்திருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பறவை தன் சிறகுகளை அப்படி அடித்து பறக்கிறது போல இருக்கு. ஆக நல்ல புஸ்தகத்தை, வேத புஸ்தகத்தை எடுத்து படிங்க. உங்கள் இருதயத்தில் அப்படியே உள்வாங்கி கொள்ளுங்க. உங்களுடைய மனது சிறகடித்து பறக்கும், கவலையெல்லாம் மறக்கும். ஹல்லேலூயா. 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் வசனம். இந்த வேதம் என்னெல்லாம் செய்கிறதாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நம்ம உயிர்ப்பிப்பது கர்த்தருடைய வார்த்தைங்க. அநேக நேரம் இந்த மண்ணாசை நம்மை அப்படியே மடங்கடித்து விடுகிறது, எழுந்திருக்க விடாமல் நம்மை சாகடிக்கிறது. இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அடியான் விசுவாசிக்கிற இந்த வேதத்தின் ஆழத்தை தியானிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில சோர்வுகள் இருக்கலாம், மன கலக்கங்கள் இருக்கலாம். ஆமென். பலவீன எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். உங்கள் ஆத்துமா உயிரடையும், நீங்கள் உயிர் மீட்சி அடைவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையே எழுப்புதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 37ஆம் வசனம். ஃபுல்லா இன்னைக்கு வசனம் வாசித்து தான் அதனுடைய விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். 37ஆம் வசனம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயையை பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமா செத்து போகிறது. துன்மார்க்கன்லாம் ஐஸ்வர்யமா இருக்கிறானே ஆண்டவரே. மாயை மனதுக்கு சஞ்சலம், மாயான காரியங்கள் கொஞ்ச நேரம் தோன்றி பின்பு காணாமல் போகிற புகையை போல ஐஸ்வர்யம், அதனுடைய மெட்டீரியல் பிளெஸிங், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படிதான் இருக்குங்க. இந்த காலை வேளையில மாயையை பாராதபடி ஆண்டவர் கண்களை விலக்குவது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அதே மாயை பார்க்கிறதுனால அப்படியே ஆத்மா உடைந்து போகிறது. இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பல நேரங்களிலே இந்த பக்தன் ஒரு மரித்த அனுபவத்துக்கே போயிடுறார். சில சொல்லுவாங்களா, எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிற, இந்த கட்டை ஊசல் ஆடுது அப்படிமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நடைபெணமாக வாழ்கிற, என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை, என்னுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை, நான் ஒன்று நினைக்க நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் இருந்து என்ன பிரயோஜனம்? சோத்திரம். அப்படி ஆத்துமாவிலே மரித்து போய் வந்திருக்கிற உங்களை உயிர்ப்பிப்பது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 40. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறே, உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. உயிர்ப்பியும் சொல்லி திருப்பி திருப்பி ஜெபம் பண்றார். அப்போ அவ்வளோ சோர்வுகள் வராம இருக்குமா? கண்டிப்பா வருங்க. 88ஆம் வசனம், 107ஆம் வசனம், 149ஆம் வசனம், 154ஆம் வசனம், 156, 159 இவைகளெல்லாம் பக்தன் கேட்கிறான், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என் ஆத்துமா சோர்ந்து போகிறது. இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சோர்வுகள் இந்த 11ஆவது நாள் நம்மை விட்டு விலகும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா.
அதை ஆண்டவர் செய்வார். தேவை நல்ல மெடிடேட் பண்ணணும். இந்த வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் தொடர்ந்து வர்றீங்க. நம்ம சோத்திர இந்த திருச்சபையில் வேதத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். கட்டுக்கதைகளோ உணர்ச்சி வசப்படுது. எங்களுக்கும் தெரியும், சில வார்த்தையெல்லாம் போட்டால் உங்களை அழ வச்சிடலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஆராதனை, உணர்ச்சி வசப்பட்டு செர்மன், இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அடங்கிரும். ஆனால் உணர்வு அடைய வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா யோசிக்கணும். உங்களை சிந்திக்க வைப்பது தான் எங்களுடைய வேலையை தவிர, அதுக்கப்புறம் டெசிஷன் உங்கள் கையில் தான். அதில் நாங்கள் தலையிடவே மாட்டோம். ஆக சிந்திக்க வைப்பது தான் ஒரு தலைவனின் வேலை. அல்லேலூயா. நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்கு நல்ல வார்த்தைகளை அருளி நம்மை யோசிக்க வைத்து முடிவெடுத்து அண்டை வரும் வரை அவர் காத்திருப்பார். ஆக உணர்ச்சி வசப்பட்டு உங்களை அழ வைத்து பரவசமடைய செய்து, ஆமீன், கொண்டாட வைத்து ஆட வைத்து, அதெல்லாம் வேலைக்காகாது. போக போக அப்படியே மங்கி போயிடும். ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ஆனால் சத்தியத்தால் கட்டப்படுகிற சபை நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. கட்டு கதைகளுக்கு அங்கே இடமில்லை. ஆமென். உணர்ச்சி வசப்படுத்துவதற்கு இடமில்லை. ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையினால் சபை கட்டப்படும் என்றால் அந்த வீட்டை அழிக்க பெருங்காற்றோ பெருமழையோ சோத்திர எந்த ஒரு பெரு வெள்ளமோ அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அது அசையாது. அது கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தை நம்ம எப்படி நேசிக்கணும், இதற்கு ரைட் வேல்யூ கொடுக்கணுங்க. இந்த psalmist gives ரைட் வேல்யூ, சரியான மதிப்பீடு கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியம். வாசிக்கலாமா? ஒரு உணவை விட 119 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ரொம்ப ஸ்வீட். காலை வேளையில ஒரு உணவுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை விட நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பக்தன் எரேமியா சொல்லுகிறார். எரேமியா 15:16 அழகாக அப்படியே அது ஃபுட்டாவே அவர் சொல்லுவார். இட்ஸ் லைக் a food. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உடனே உட்கொண்டேன். பாத்தீங்களா? ஆக தெளிதேனிலும் மதுரமானது. அது கிடைத்த உடனே உட்கொள்கிற அளவுக்கு அது ஒரு உணவாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து சொன்னார், ஆமென், ஸ்தோத்திரம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்பத்தை விட கர்த்தருடைய வார்த்தையை நாம் நல்ல மேன்மைப்படுத்தணுங்க. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் அப்படி நாம் செய்வோம். அடுத்து நம்முடைய உறக்கத்தை விட இங்கே ரைட் வேல்யூ கொடுக்கிறார். வாசிக்கலாம். 119:62. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன். தூக்கமே கலைஞ்சிருச்சுங்க. இந்த வேதத்தை தியானிக்க, இந்த வேதத்தை நேசிக்கிற பக்தன் சொல்லுகிறார், பாதி ராத்திரியில் எழுந்திருந்து உம்முடைய நியாய தீர்ப்புகளை நான் யோசிப்பேன். அல்லேலூயா. அதை வாசிப்பேன், தியானம் பண்ணுவேன்கிறார் பார். ஆக நமக்கு கிடைத்த, நமக்கு சோத்திரம் இருக்கிற உணவை விட, நமக்கு இருக்கிற தூக்கத்தை விட, தூக்கத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? கிட்டத்தட்ட சரியாக 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும். தூக்கம் இல்லைன்னா அவ்வளவுதான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. தூக்கத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். 8 ஹவர்ஸ் யாராவது தியானிக்கிறோமா? அப்ப தூக்கத்தை விட இவர் தியானிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்திற்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆக இவர் தூக்கத்தெல்லாம் கலைக்கிறார். பாதி ராத்திரியில தூக்கம் கலைந்து போகிறது. அதிகாலையில் கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திரு. அடுத்த வசனத்தை வாசிருங்க.
உமது உமது வசனத்தை வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, தூக்கமே வரலங்க. ஆண்டுடைய நியாய தீர்ப்புகளை நினைக்கிறார், வசனத்தை நினைக்கிறார். நமக்கு கிடைத்த உணவை விட, தமக்கு கிடைத்த தூக்கத்தை விட பொக்கிஷமாக நினைக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து அடுத்த குறிப்புக்கு நேரம் கடந்துருவோம். இவருக்கு கிடைத்த எதையெல்லாம் விட இதை மேன்மையாக நினைக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவருடைய சங்கீதக்காரனுடைய மனநிலையை பாருங்க. சோதர் உணவை விட, தூக்கத்தை விட, மூன்றாவது திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. கிரேட் ரிச்சஸ், திரளான செல்வம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். அதை போல, அதை விட நான் உமது வார்த்தையில், சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். ஆமென். எல்லாம் சேர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம், 72ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு. இந்த காலை வெளி இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்முடைய மெட்டீரியல் பிளெஸிங். நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், காலையிலேருந்து இரவு வர, இரவு கூட தூங்காமல் உழைக்கிறாங்க, ஓவர் டைம் பார்த்து. ஆனால் அப்படி வேதத்தை நம்ம நேசிக்கிறோமா? அப்படி இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை விட ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், வேர்ட் ஆஃப் காடுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறப்ப நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதா? அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள். 162ஆம் வசனத்தை வாசிப்போம். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன், பரீட் ட்ரெஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. பரீட் ட்ரெஷர், புதைக்கப்பட்ட புதையல்களை திடீரென்று கண்டுபிடித்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அத்தனை சந்தோஷம், அதை விட அவனுடைய வார்த்தையின் பேரில் நான் மகிழுகிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. நான் நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோத்திர கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறீங்க. இந்த நாள் முழுவதும் உங்க இருதயத்தில் அப்பன் இயேசு ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிடுவாராக. இந்த உலகம் தருகிறபடி அல்ல. ஓ, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் அது நிரந்தரமானது. இந்த நாள் முடிகிற வரை உங்க இருதயத்தில் மகிழ்ச்சியை ஒருவனும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. மிகுந்த கொள்ளையுடைமை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல. இதுக்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா வரிசை அடுக்கடுக்க ஆசீர்வாதம். நேசிக்கிறேன்கிறார் அந்த வசனம். 63ஆம் வசனம் எப்படி முடிக்குது பாருங்க. லவ், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அடுத்து பிரைஸ் பண்றார், துதிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் 165ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. வேதத்தை மையமா வைத்து வாழ்கிறவர்களுக்கு சமாதானம் என்ன, சந்தோஷம் என்ன, நல்ல துதிக்கிற வாழ்க்கை. அந்த வாயில புலம்பலே வராது. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அவங்க அத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. உணவை விட, தூக்கத்தை விட, பொருளாதாரத்தை விட, ஆமென், பணத்தை விட, பரீட் ட்ரெஷர், புதைக்கப்பட்ட புதையல்களை திடீரென்று கண்டுபிடிச்ச எவ்வளவு சந்தோஷம். அதை விட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிரந்தரமாய் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய இருதயத்தில் சமாதானம் நிரந்தரமாய் குடிகொள்ளும். விசுவாசிக்கிறவன் பதறான், எந்த ஒரு பதற்றம் அடைய மாட்டோம். நிதானத்தோடு நாம் முடிவெடுப்போம். கர்த்தர் இந்த வேத வசனங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 119ஆம் சங்கீதத்தில் 98, 99, 100 3 வசனத்தை பாருங்க. உங்களை ஞானியாய் மாற்றுவார். யாரை விட? உங்கள் சத்துருக்களை விட. அல்லேலூயா. உங்களை போதித்தவர்களை விட, உங்க டீச்சர்ஸை விட நீங்க நல்ல ஞானவானா இருக்கணுமா? வேதத்தை படிங்க. விசேஷமாக முதியோர்களை விட, முதியோர்களுக்கு எத்தனை அனுபவம் இருக்கு. ஆக அனுபவசாலிகளை விட, போதகர்களை விட, உங்கள் எதிரிகளை விட ஞானியாக்குவது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தையின் ஆழத்தில் எத்தனை பேர் கடந்து செல்ல விரும்புகிறோம்?
அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் இந்த வேதத்தை நேசிங்க, இதை நல்ல வாசிங்க, நல்ல கேளுங்க, யோசிங்க, தியானம் பண்ணுங்க, ஆராய்ச்சி செய்யுங்க. இந்த வேதமே நம்மை பரலோகம் கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஆமென். உணவை விட, தூக்கத்தை விட, பொருளாதார நன்மைகளை விட மேன்மையாக கருதுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 11வது நாளுக்காக நன்றி செலுத்துவோம். நீர் எங்களோடு பேசினீரப்பா. வேதத்தை நாங்கள் அதிகமாக, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்பா. அதிகமாய் நேசிக்க, பொக்கிஷமாய் நாங்கள் கருத எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வேதத்தின் ஆழத்தில் சபையை அழைத்து சென்றதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இன்றைக்கு சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா, மகிழ்ச்சினால நிரப்புங்க சுவாமி. ஒரு பெரிய ஒரு மன நிறைவோடு வாழட்டும். எல்லா துக்கங்கள், முறுமுறுப்புகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படி வாய் உம்மை துதிக்கிற வாயாய், ஆண்டவர் உம்மை போற்றி ஆராதிக்கிற வாயாய் காணப்படுவதாக அநேகருக்கு அந்த வாயின் மூலம் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவரை பகிரப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.